Hello, வணக்கம் and welcome to the preview of ICC Women's T20 World Cup happening in England நடக்குது. இந்த கேம் இந்தியா vs South Africa, probably the best fixture in the entire tournament. சரியான fixture. லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ், அதாவது லாஸ்ட் இயர் இல்ல, இந்த இயர்ல கொஞ்சம் முன்னாடி ஆடின ஃபைனல்ஸ் ஆடினாங்க ஒன் டேல. இதே டீம் தான் வேர்ல்ட் கப்புக்கு ஃபைனல்ஸ் ஆடினாங்க ரெண்டு டீம்ஸும். இப்போ திருப்பி மான்செஸ்டர்ல மோத போறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 2:30 மணி கேமு. மிஸ் பண்ணாம பாருங்க. ஐசிசி விமென்ஸ் வேர்ல்ட் கப்பை பத்தி நிறைய போடுங்க. நிறைய நீங்க குரல் எழுப்பினதுனால நாங்க ஒரு ப்ரிவியூவும் பண்ண போறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரிவியூவும் எடுத்துட்டு வந்துட்டோம் உங்களுக்காக. நாட் ஜஸ்ட் ரிவ்யூ, ப்ரிவியூவும் கொண்டு வந்திருக்கோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ். கலக்கிட்டாங்க விமென்ஸ் டீம். ஸ்மிருதி மந்தானா ஃபார்ம் ஆஃப் அவர் லைஃப்ல இருக்காங்க. ஷெஃபாலி வர்மா வித் த பேட் வித் த பால். நம்ம பேசின மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலிங் ஆஸ்பெக்ட்ல நந்தினி சர்மா உள்ளேட்டுன்னு வந்தாங்க. அவங்களும் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு 3 for அவங்க. அண்ட் அகைன் அவங்க 2 for. ஷெஃபாலி வர்மா 3 for. அதுக்கப்புறம் ஸ்ரீசரணி டசன்ட் மிஸ் டு ப்ராமிஸ் குவாலிட்டி இன் ஸ்பின் பவுலிங். 4 விக்கெட் அவங்களுக்கு. 4 overs 90, 4 விக்கெட். ஈஸியா க்ளோஸ் அவுட் பண்ணாங்க இந்தியா. ஆல்மோஸ்ட் ஒரு 95 to 100 ரன்ஸ் விக்டரி பதிவு பண்ணாங்க. 111 ஆல் அவுட் நெதர்லாண்ட்ஸ் நேத்தி. மேட்ச் பாத்தீங்களா? இந்த கேம் எப்படி இருக்க போகுது? இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம். உங்களோட பாஷையில பாத்தீங்கன்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம். பாட்டம் லைன் இந்த டோர்னமெண்ட்டுக்கு இதுதான் விக்கி குவார்டர் ஃபைனல் கேமு. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ரேலிட் அரவுண்ட் டு பீட் பாகிஸ்தான். ரேலிட் அரவுண்ட் 50 for 8 they allowed them to score that 127 and they were in a decent position to cruise through to win. They made life difficult for them and snatched a ugly win out of a defeat. Okay, அப்படிங்கும்போது that doesn't matter. South Africa will also beat Bangladesh. South Africa will also beat Netherlands. இது விர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல்ல இந்த நெட் ரன் ரேட்டு இதெல்லாம் இதுவே கிடையாது உங்களுக்கு. இந்தியா நெட் ரன் ரேட்டு எங்கேயோ இருக்கு. பட் இந்த மேட்ச் இந்தியா தோத்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க வேண்டி வரும். ஜெயிக்க முடியாது இல்லைன்னு கிடையாது. அந்த ஆஸ்திரேலியாவை தானடா போட்டோம் 330 சேஸ் பண்ணி. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி இன் அ கண்டிஷன்ஸ் விச் இஸ் கோயிங் டு சூட் ஆஸ்திரேலியா, பர்டிகுலர்லி இந்த வென்யூ தே ஆர் பிளேயிங், தட் இஸ் லார்ட்ஸ். இங்க போட்டு அங்க என்ன நடக்குதுன்னா, அப்பயே என்ன சொன்னோம், குரூப்பை டாப் பண்ணீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் வெஸ்ட் இண்டீஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அவன் பலார்னு ஒரு அறை விட்டான் எனக்கு. ஸ்ரீலங்கா அடிங்க அப்படின்னு. என்னடா அனலிஸ்ட் நீ பார்த்தல அப்படின்னு அவன் போட்டு போயிட்டான் நியூசிலாண்ட. இப்ப ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் வின்னர் இஸ் கோயிங் டு பி ப்ராபப்ளி கம்மிங் செகண்ட் இன் தட் குரூப். அப்படிங்கும்போது ஒருவேளை ஸ்ரீலங்கா, திருப்பியும் சொல்ற, வேர்ல்டு கப்பை ஜெயிக்கணும்னா இவன் வந்தா நல்லா இருக்கும், அவன் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு போக முடியாது. பட் உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சதுன்னா ஒய் நாட், அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்படிங்கும்போது இந்த கேமை இந்தியா தோத்தாங்கன்னா தேர் பேக் ஹோம், சவுத் ஆப்பிரிக்கா தோத்தாங்கன்னா தேர் பேக் ஹோம். இந்த மான்செஸ்டர் மட்டும் எப்படின்னா நிறைய கிராஸ் கவரிங் இருக்காது, பிளாக் சாயில் பிச்சு, ட்ரைனஸ் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் எடுத்த உடனே உங்களுக்கு குவிக்கா வந்துட்டு இதுக்கு வருவாங்கன்னா அது மான்செஸ்டர் மட்டும்தான். இன்னும் ஒன்னே ஒன்று என்னன்னா, கிராக்ஸ் பிச்சில் நிறைய இருக்கும். ஆனால் பயங்கர ஹார்டா இருக்கும் சர்ஃபேஸ்ன்றதுனால பவர் பிளேல ஃபாஸ்ட் bowlers will also come into the picture. அதனால இந்த பிச்சில் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இந்தியா should continue with the 2 pace attack and 3 spin combination. அப்படிதான் போனோம். இங்க வந்து வின்னிங் ஸ்கோர் 170. இங்க எப்படி ஆடணும்னா எந்த பேஸுமே அடிச்சாடக்கூடாது, கரெக்டா ஆடணும். ஒரு 6 ஓவர்ல 45 பவர் பிளே. தட் இஸ் நாட் சம்திங் பிக் கேம் ஆஸ்கிங். 7.5 and over, 45 for 1 விக்கெட் கொடுக்கூடாது. செகண்ட் ஃபேஸ்ல 30 for 1, திருப்பியும் 7.5 and over, ஒரு 75 for 2. 11 to 15ல பாத்தீங்கன்னா ஒரு 40 ரன், அப்பயும் அடிக்க கூடாது. 40 for 1, 115 for 3 வந்துட்டீங்கன்னா the kind of batting India has got. கட்டச்சி 5 ஓவர்ல 55 டெஃபினட்டா வந்துடும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. that takes you to 170. you put 170 on the board, you have to win the toss, you have to bat first in Manchester. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. I'm sure India will win the toss. If they win the toss, they are going to bat first. South Africa will also do the same thing.
team which is winning the toss is going to bat first. ரெண்டு மேட்ச் இங்க நடந்திருக்கு. ரெண்டு மேட்சுமே இந்த வேர்ல்ட் கப்ல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் won absolutely convincingly. Scotland batted first and scored 161 to win by 40 runs against Ireland, which is a decent team. அவ்வளோ பேட் டீம் கிடையாது. Australia batted first against South Africa, scored 172 and bundled South Africa out to 107. ஓகே, ஸோ இப்போ இங்கே எப்படி ஆயிருக்குன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 166, பேட்டிங் செகண்ட் 114 ஆவரேஜ் ஸ்கோரு இப்போ நடந்திருக்கு. ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா த ட்ரெண்ட்ஸ் ஃபார் மேன்செஸ்டர் 166 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 157 பேட்டிங் செகண்டு அப்படின்றதுனால win the toss and bat first. இப்போ ஹிஸ்டரி எப்படி வந்து இங்க போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமஸோட எக்கானமி 7.51, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.10. இதுல என்னன்னா சீமஸ் வந்து 20 பால், அதாவது 20 ஸ்ட்ரைக் ரேட்ல விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 18ல எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது திஸ் இஸ் த வென்யூ வேர் ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு த பிக்சர். இந்த ரெண்டு மேட்ச் ஆடினதுல 4 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் கப் சீமஸ் 12 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 20 விக்கெட் எடுத்திருக்காங்கும் போது இந்தியா வில் ஆல்வேஸ் ஹேவ் தட் பர்டிகுலர் எட்ஜ் கன்சிடரிங் தி ஸ்பின் வெப் வாட் தேவ் காட். அவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட்ஸ். ஸ்மிருதி மந்தானா, the goddess of offside, is going to open with explosive Shafali Verma, Jemima Rodriguez, Yastika Bhatia, Harmanpreet Singh, Deepthi, Richa Ghosh, Radha Yadav, Kranti Gaud or Renuka Singh Thakur, Nandini Sharma and Sri Charani. Shayanka Patil didn't look good. அதனால ஐ திங்க் ஷி வில் பி அவுட் ஃபார் தட் பர்டிகுலர் கேம். அதுக்கு பதிலா ராதா யாதவ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஷேங்கா, உங்களுக்கு நமக்கெல்லாம் நம்ம மெடிக்கல் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது விக்கி, ஒருவேளை வந்துட்டு பிரிகாஷனுக்காக கூட ஸ்ட்ரக்சர்ல எடுத்துட்டு போயிருக்கலாம். If she is back, she is going to take the place of Radha Yadav. அருந்ததி கண்டிப்பா வெளியில இருப்பாங்க. They are trusting Yatika Bhatia, who is a classy batter rather than the explosive Bharti Fulmali. பாரதி ஃபுல்மாலி எப்படின்னா ஒரு 15 பால்ல 39 ரன் அடிக்கக்கூடிய இது இருக்கு. எடுத்த உடனே அவுட் ஆக சான்ஸும் இருக்கு. They wanted to have the rigidness in their batting in the top 5. அதுக்கப்புறம் பின்னாடி அடிச்சுக்கலாம், ஹர்மானா இருக்கட்டும், ரிச்சாவா இருக்கட்டும்னு. இதுதான் அவங்களோட பிளேயிங் லெவனா இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் விக்கி, கிவ் யுவர் தாட் பிஃபோர் யூ கோ ஃபார் சவுத் ஆப்பிரிக்காஸ் பிளேயிங் லெவன். 100% பீடாக். ஏன்னா ஷேங்கா பாட்டில் இன்ஜுரி பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான இன்ஜுரி. ஆக்சுவலா டர்ன் அப் பார்த்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி இன்னும் நியூஸ் வரலன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ இஃப் த நியூஸ் இஸ் அவுட் yet, பட் ஸ்டில் அவங்க பிளேயிங் லெவன்ல நெக்ஸ்ட் மேட்ச் ஃபீச்சர் ஆவாங்களான்றது டவுட்ஃபுல்லா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ராதா யாதவ் இட்ஸ் ஆல்சோ வெரி குட் ஃபீல்டரு, கேன் டூ சம்திங் வித் த பேட். நம்ம ஆர்சிபிக்கு பார்த்துருக்கோம், பட் யூஸ்வலி அவங்க ஒரு நல்ல போலிங் போடக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ அதனால வந்து போலிங்கை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஷி ஆட்ஸ் அப் வித் பேட்டிங் ஆல்சோ. இந்த கீழே வந்து கொஞ்சம் ஃபயர் பவரும் ஆட் ஆகும். அவங்க கொஞ்சம் அடிச்சு ஆடக்கூடிய பிளேயரு. நீங்க சொல்ற மாதிரி யஸ்திகா பாட்டியாவை ஏன் ப்ரிஃபர் பண்றாங்கன்னா, பாரதி ஃபுல்மலி வந்து அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்களா அந்த மிடில் ஆர்டருக்கு தெரியாது. படுற அன்னைக்கு பயங்கரமா படும். பட் அகைன் யஸ்திகா பாட்டியா இன் பாஸ்ட் நிறைய இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வித் பவர் ஆல்சோ அதை அவங்க ஜென்ரேட் பண்றாங்கன்ற பட்சத்துல நீங்க சொல்ற மாதிரி பேலன்ஸை கொண்டு வர்றதுக்கு அந்த டாப் 6 பேட்டர்ஸ்ல இவங்க யஸ்திகா பாட்டியா வந்து ஆக்சுவலா நல்லா ஃபிட் ஆறாங்க. ப்ராபப்ளி அங்க ரிச்சா கோஷ், ஹர்மன் பிரீத் இவங்கெல்லாம் வந்து கீழே வந்து நல்லா அடிச்சு ஆடுறாங்க. 2 கேமுமே நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு கேம் 168 அடிச்சாங்க, இன்னொரு கேம் 209 அடிச்சாங்க. ப்ராபப்ளி நீங்க சொல்ற மாதிரி இப்ப நீங்க வந்து மான்செஸ்டர் பிச்சு கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு சொல்லும் போது எல்லாமே இந்தியாவுக்கு சூட் ஆற மாதிரி கட்டமைப்பு இருக்கு. ஏன்னா 4 ஸ்பின் நல்லா போடுறாங்க, இன்க்ளூடிங் ஷெஃபாலி வர்மாவும் கை சுத்துறாங்க, விக்கெட்டும் எடுக்கிறாங்க, பயங்கரமா போடுறாங்க. சோ அந்த பட்சத்துல நிறைய ஃபேவரட்ஸ் ஃபார் இந்தியா இருக்கு இந்த மேட்ச்ல. எஸ்பெஷலி இந்தியாவோட பேட்டிங் வில் பி டெஸ்டட் அகேன்ஸ்ட் த மீடியம் பேஸ் ஆஃப் நீங்க சொல்ற சவுத் ஆப்பிரிக்கன் மீடியம் பேஸுக்கு அகேன்ஸ்டா இந்தியாவோட பேட்டிங் டெஸ்ட் ஆகும். ப்ராபப்ளி இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் ஆர் ஸ்லைட்லி அஹெட் than சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர்ஸ் நினைக்கிறேன். இது என்னோட ஒரு யூகம். பட் இதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா இன் ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி காம்பினேஷன் ஆட போறாங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா? ஒரு இஃப் ஐம் நாட் ராங், அங்க வேர்ல்டு கப்ல வந்து வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா இல்லையா? வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில ஃபைனல்ஸ்ல தோத்தாங்க, கரெக்ட்? சோ அதனால ஒரு கேமை ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஆல்ரெடி. சோ தே நோ ஹவு இந்தியன்ஸ் ஆர் கோயிங் டு அப்ரோச் திஸ் கேம். சோ அவங்களோட ரிப்ளை இன் பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ் என்னவா இருக்கு போகுது? They are a very decent side. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. The pitch and conditions in Manchester is definitely going to
சூட் இந்தியா பெட்டர் தேன் தெம்ன்றதுனால தான் ஒரு இது சொல்றேன் ஒழிய இஃப் யூ டேக் சவுத் ஆப்பிரிக்கா ஃபார் கிராண்டட் இட் இஸ் அப் டு யூ. டோன்ட் டேக் தம் ஃபார் கிராண்டட். Lara Wolfert is a match winner. She is going to open with Sanai Luz. Experienced player. Number 3 is going to be Anari Derrickson, ஒரு டீசென்டான பிளேயரு. தென் கம்ஸ் மாரிசான் காப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடேன் டிக்லருக்கு ஒரு ஸ்ட்ராமை கிரியேட் பண்ணாங்க அந்த 2023 வேர்ல்ட் கப்பை. க்ளோவி ட்ரையான் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் லெஃப்ட் ஹேண்டட் பிளேயர் ஹூ கேன் போல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு. யங் கேலா ரெனேக்கா ஒரு செம பிளேயர் அவரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விக்கெட் கீப்பர் சினோலா ஜாப்தா. அதுக்கப்புறம் ஷப்னிம் இஸ்மாயில் கேன் பேட். அயபோங்கா காக்கா is a able fast bowler and then followed by a lone specialist left arm spinner Nankululeko Emlaba. இது வந்து ஒரு நல்ல டீம். வெளியில யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கராபா மெசோ அப்படின்னு ஒரு விக்கெட் கீப்பர் இருப்பாங்க, உள்ள வர முடியாது. டுமி செக்குகுனே அப்படின்னு ஒரு போலர் உள்ள வர முடியாது. இந்த சர்ப்ரைசிங் திங் என்னன்னா டாஸ்மின் பிரெட்ஸ் வெளியில இருக்காங்க. அவங்க தான் ஆடுவாங்கன்னு நான் நினைச்சேன். இந்த அனரி டெரிக்சனை கொண்டு வந்தாங்க, அவங்க நல்லா ஆடினாங்க ஆக்சுவலா, அதனால அவங்களை எடுக்க முடியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபார்மர் கேப்டன் டனே வனக்கக் அவங்க வந்து திருப்பியும் வந்துட்டு அவங்க ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து உள்ள வந்திருக்காங்க. அந்த பிளேயிங்ல வந்து கிராக் பண்ண முடியாது. அதுதான் வந்துட்டு ஒரே ஒரு ப்ராப்ளம் இங்க. இப்ப இங்க வந்துட்டு உங்களுக்கு வின் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8 ஓவர் எப்படி பேட்டிங் ஆடுறீங்க, தட் இஸ் ரியலி கோயிங் டு டேக் யூ டு தட். ஏன்னா வந்து இங்க வந்து அடிக்கவே முடியாது. இப்ப இங்க வந்து வேகமா டப்பு டிப்புன்னு நான் அடிக்கிறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா காலி ஆயிடுவீங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படியே ஃபேஸ் பை ஃபேஸா அழகா எடுத்துட்டு போயிட்டு கடைசி 5 ஓவர்ல மட்டும்தான் லான்ச். இப்ப இந்தியாவோட பேட்டிங், அதனால இந்த ஃபர்ஸ்ட் 50 கடைசி 5 ஓவர்ல எப்படி ரன் வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல நான் சொல்றேன் 150 to 120 ஒரு 3 for 4 அந்த மாதிரி வர்றதுக்கு ஸ்மிருதி மந்தானா இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அவர் லைஃப். 2-3 வருஷமா அடிக்கிறத நிறுத்தல. ஷெஃபாலி வர்மா இஸ் அ ஹிட் அண்ட் மிஸ் கிரிக்கெட்டரு. 15 பால் ஆடினாங்கன்னா டேமேஜ் பண்றாங்க. ஜெமிமா ரோட்ரிகஸ் இஸ் டியூ பிக் டைம். யாஸ்திகா இஸ் கிளாஸ். ஹர்மான் பிரீத் கரார் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 கரெக்டா ஆடிட்டு இருக்காங்க சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி. இது ஒரு ஸ்ட்ராங் டாப் 5 என்னை பொறுத்த வரைக்கும். அங்க லாரா உல்ஃபர்ட்டை பத்தி சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. தனியால நின்று மேட்சை ஜெயிச்சு கொடுக்க முடியும். சொனே லூஸ் வந்து ஆஃப் லேட்டு பெருசா ஃபார்ம்ல இல்ல. டெரிக்சனுக்கு அவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மாரிசான் காப் இஸ் மோர் ஆஸ் அ bowling all-rounder. Yes, he can bat. He's a very capable batter, but batting at number 4 is too high for Marizan Kapp. நம்பர் 5 பாத்தீங்கன்னா நடேன் டிக்லர்க்கு வராங்க. அவங்களாம் எப்ப வரணும்னா 11 ஓவர் ஆர் ஆஃப்டர் வரணும். ஏன்னா எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர். அகெயின் க்ளோவி டெரான் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர். கேலா ரெனேக்கே எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர். இப்ப இவங்களுக்கு எல்லாமே இவங்க லாரா உல்ஃபர்ட் 3 ஓவருக்குள்ள அவுட் ஆனா இந்த பேட்டிங் ஆர்டர் டான்ஸ் ஆடிடும். அதனால அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் எக்கானமி த்ரூ அவுட் த கேம் அப்படிங்கும் போது even though India it might lose the services of seasoned Shreyanka Patil, Radha Yadav நீங்க சொல்ற மாதிரி ஏபிள் ரீப்ளேஸ்மெண்ட் சுரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் போடுவாங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஸ்ரீசரணி ரொம்ப நல்லா போடுறாங்க. தீப்தி சர்மா is the one whose attacking spinner is going for wicket, beating the batsman rather batswoman in the air. அங்க அவங்களுக்கு இருக்கிறது ஒரு நல்ல போலர் இருக்காங்க. அவங்க 4 ஓவர் எப்படி 30 ரன் போட்டுருவாங்க. தட் இஸ் நான்குலுலேகா எம்லாபா த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இன்னொரு ஸ்பின் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஸ்பின் ஆப்ஷன் இஸ் ஒன்லி க்ளோவி ட்ரையான் அப்படின்றதுனால ஸ்பின் எட்ஜும் அவங்களுக்கு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு ஒரே சான்ஸ் இந்த ஃபாஸ்ட் போலிங் ட்ரையோ which is very good to rattle any top 4, that is Marizan Kapp, one of the best swing bowlers the women's cricket have ever seen. Then followed by the Shabnim Ismail, who is one of the quickest bowlers women's cricket history have ever seen, followed by a crafty Ayabonga Kaka. அந்த 8 ஓவர்ல இந்தியாவை அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வீழ்த்தல அப்படின்னா India will have a easy game. India will go with a convincing edge of 73-27 in this game. Over to you, Vicky. எச்சி வந்து 73ல இப்பதான் கொடுத்து நான் பாக்குறேன். பீடாவுக்கு வந்து அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டாவே கொடுக்குறாரு. பட் அகைன் அவர் சொல்ற பாயிண்ட்ஸ் வந்து 100% அக்ரீடுன்னு நினைக்கிறேன். சீசன்டு ப்ரோஸ்ன்னு சொன்னாரு. இந்தியால வந்து இந்தியாவில் அதுதான் சொல்றேன். அண்ட் அகைன் இந்தியாவோட கட்டமைப்பு, டொமஸ்டிக் கட்டமைப்பு இன் விமென்ஸ் கிரிக்கெட் ஆல்சோ இஸ் ஆன் த ரைஸ்.
வேற லெவல்ல மேல போயிட்டு இருக்கு. நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடக்குது, நிறைய டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் நடக்குது. அதை தவிர WPL எக்ஸலண்டா பண்றாங்க. நிறைய விமன் கிரிக்கெட்டர்ஸ் அப்கமிங் ரேங்க்ஸ்ல மேல மேல வராங்க, பிரில்லியண்டா ஆடுறாங்க. அதே மாதிரிதான் எப்படி மென்ஸ் கிரிக்கெட்ல, பாய்ஸ் கிரிக்கெட்ல, அண்டர் 19ல எப்படி ஃபியர்லெஸ்ஸா நிறைய டேலண்ட்ஸ் மேல வராங்களோ, அதே மாதிரி பிளேயர் வந்து விமன்ஸ் கிரிக்கெட்லயும் யாருக்குமே எந்த பயமுமே கிடையாது. ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாங்க. இந்தியா ஆன் த வெர்ஜ் ஆஃப் பிளேயிங் fearless cricket. They are just proving the world that we can win tournaments playing this aggressive format, aggressive form la aadi. And again, நான் என்ன நினைக்கிறேன்னா, I won't give this big an edge, but again, I am going to give 65-35 to India. They have spin edge, especially, yes, correct. பட் ஆனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த கேம்ல ஒரு ஒரு கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, டாஸ் வின் பண்ணி யூ ஹேவ் டு புட் அ ஸ்கோர் அரௌண்ட் 160 to 170. ப்ரொவைடட் யூ டேக் ஏர்லி விக்கெட்ஸ். இந்தியன் பேட்டர்ஸா ஏர்லியா ஒரு 2-3 விக்கெட் ஃபர்ஸ்ட் 3 overs 4 overs எடுத்தால் ஒழிய ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த பேட்டிங்கை டிஸ்டர்ப் பண்றதுக்கு. ஒன்ஸ் த டாப் இஸ் செட், இவங்க எப்படின்னா இந்தியன் ஓப்பனர்ஸ் செட் ஆனா 100 ரன் 110 ரன் பார்ட்னர்ஷிப் வரைக்கும் ஆடுவாங்க. இல்லைன்னா உடனே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பக்கம் ஷெஃபாலி வர்மா ஒரு அக்ரெசிவ் பேட்டரா இருக்கிறதுனால, ஜெமீமா இஸ் டியூ. நீங்க சொல்ற மாதிரி பல்ல கடிச்சுன்னு வருவாங்க. ஒரு பெரிய இன்னிங்ஸ் நாக் அவுட்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி நான் அடிச்சு கொடுத்துட்டு ஆஸ்திரேலியாவோடையும் ஒரு நல்ல நாக் ஆடிட்டு நான் உள்ள போகணும், செம கான்ஃபிடன்ஸ்ல போகணும்னு இருப்பாங்க. தே டோன்ட் ஃபீல் ப்ரெஷர் அட் ஆல். டு பி வெரி ஆனஸ்ட், இந்தியன் விமன்ஸ் டீம் டசன்ட் ஃபீல் ப்ரெஷர். இந்தியன் விமன்ஸ் டீமை பார்த்து தான் நிறைய டீம் அண்டர் ப்ரெஷர்ல இருப்பாங்கன்றது என்னோட தாழ்மையான கருத்து. நாட் டேக்கிங் எனிபடி ஃபார் கிராண்டட், நாட் டேக்கிங் எனி கிரெடிட்ஸ் அவே ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. தே பிளே பிரில்லியன்ட்லி. இந்த ஒரு லிமிட்டட் ரிசோர்சஸ் வச்சுட்டு நீங்க சொல்ற மாதிரி லாரா உல்ஃபர்ட்டோட பேட்டிங் எக்ஸ்பர்டீஸ் அவங்களுக்கு அன்னைக்கு கிளிக் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்படி அதை எதிர்கொள்ளுவாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். பட் அகைன், ஒன் ஃப்ரம் ஈச் டீம் கொடுக்க போறோம். கிரிக்கெட்டர் ஆஃப் த டே, பிளேயர் ஆஃப் த டே என்ன அப்படின்றத வந்து ஒரு ஈச் டீம்ல இருந்து ஒருத்தர் கொடுக்க போறோம். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரெண்டு டீம்லயும் நிறைய நல்ல டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஒன் ஃப்ரம் ஈச் டீம். பிடா. Jemima Rodriguez from India and Lara Wolford from South Africa. Over to you, Vicky. நான் ஓடுற குதிரை மேல கட்ட போறேன். அதாவது ஸ்மிருதி மந்தானா ஃப்ரம் இந்தியா, லாரா உல்ஃபர்ட் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. ரொம்ப ரொம்ப சேஃபா நான் பிளே பண்ணிட்டேன். பிஃபோர் வி ஜஸ்ட் கோ இன் டு த ஃபைனல் தாட்ஸ், வி ஹாவ் அ கொஸ்டின் இன் ஸ்டம்பி டாக் செக்மெண்ட். நிக்கில் கனாங்கண்டி என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் பிடாக் அண்ட் விக்கி ப்ரோ, ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் பிடாக். இஃப் யூ ஆர் இன் தி ஆப்போசிஷன் கோச்சிங் டீம், how will you plan for Gill's wicket considering his current peak form, where it seems almost impossible to get him out once he settles down? Thanks in advance. எதுக்கு தேங்க்ஸ் சொல்றாருன்னு தெரியல. பட் அகைன், கில்லோட விக்கெட்டுக்கு எப்படி பிளான் பண்ணுவீங்கன்னு கேட்கிறாரு. ஒருவேளை அவர் செட்டில் டவுன் ஆயிட்டாருன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆர் ஏர்லியா எப்படி பிளான் பண்ணுவீங்க? அதாவது ஒரு கில் மாதிரி ஒரு பிளேயர் when a form of his life டேட்டா வச்சு போகக்கூடாது. டேட்டா வச்சு போனா மாட்டிப்பீங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பிளேயர் வந்து அந்த மாதிரி ஒரு சப்ளைம் டச்சில் இருக்கும்போது வேகன் வீல் எடுப்பான். ஓ சார், பாயிண்ட்ல நிறைய ரன் அடிக்கல சார், ஸ்கொயர் லெக்ல நிறைய ரன் அடிக்கல சார், பிச் மேப் எடுத்து பார்ப்பான். இந்த 4 to 6 மீட்டர்ஸ்ல இந்த 4th ஸ்டம்ப் லைன்ல போட்டா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 79மா, வேலைக்காகாது. இப்ப வந்து கில்லிக்கு வந்து எப்படின்னா, ஒரு டென்னிஸ் ராக்கெட்டை கொடுத்தா கூட அதை வச்சு அடிச்சிருவார் ரன். அந்த மாதிரி ஒரு சப்ளைம் இதுல இருக்காரும் போது அவரை எப்படி கிராக் பண்ணணும்னா, இஸ் காட் அ வெரி ஸ்ட்ராங் டெக்னிக் ஆல்சோ. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அந்த டெக்னிக்கு அவர் அந்த பொசிஷன் வரும்போது, நியூட்ரல் பொசிஷன் வரும்போது, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல வேர் இஸ் ஹி குட் அனஃப் டு ஸ்கோர் ரன்ஸ், எங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்னு பிடிக்க பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவான், இந்த இதே வச்சு ஓட்டிடுவான், வேகன் வீலு அது இதை வச்சுட்டு தப்பிச்சிரும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல கவர்ஸ்ல நிறைய ரன் அடிக்கிறாருன்னு பாருங்க, அங்கதான் அடிச்சான்ருவான். ஸோ இப்போ சுப்மான் கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரோட ஃப்ரண்ட் ப்ரெஸ் கொஞ்சம் வந்துட்டு நார்மலா என்ன சொல்லுவேன், இந்த பேக் ஃபுட்டும் ஃப்ரண்ட் ஃபுட்டும் பர்பெண்டிகுலரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கு என்ன ஆகும், பர்பெண்டிகுலரா இருக்கும், ஆனா ஃப்ரண்ட் ஃபுட் வந்து கொஞ்சம் நிறைய லீட் பண்ணும் டுவர்ட்ஸ் ஆஃப் சைடு. நிறைய டுவர்ட்ஸ் ஆஃப் சைடு லீட் பண்ணும்போது உங்களோட பேட்டோட ஹேண்ட்ஸ் and the bat will never close to be your body, it will be slightly away from the body. So அவரோட டவுன் ஸ்விங் வந்து ஒரு செகண்ட் ஸ்லிப்ல இருந்து வரும். இது வரைக்கும் நீங்க பார்த்திருக்கீங்க, இந்த கடைசி ஒரு 10-12 மேட்ச் ஐபிஎல்லா இருக்கட்டும், அவரை நிக் பண்ணி காட் பிஹைண்ட் நீங்க பார்த்திருக்கீங்களா? எல்பிடபிள்யூ போல்ட் தான் மேபி ஒரு சான்ஸ் இருக்கு, கேப்னால நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க நல்ல கோச் ஆவீங்க அப்படின்னு நான் வந்து கான்பிடண்டா சொல்றேன். ஓகே, ஸோ
ஃப்ரண்ட் ஃபுட் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய லீட் ஆகும்போது உங்களோட பேட் ஹேண்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஸ்லைட்லி அவே ஃப்ரம் யுவர் பாடி. அப்போ என்ன பண்ணுவீங்க, பேட் பேட் க்ளோஸ் டு த கெதர் வந்து நீங்க ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த நிறைய அவுட் ஸ்விங்கர்ஸ் அங்கங்க போச்சுன்னா யுவர் ஆல்ரெடி லைன்ட் அப் வித் யுவர் ஷோல்டர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டு அப்படிங்கும் போது உங்களுக்கு ஆஃப் சைட்லாம் போட்டீங்கன்னா ஸ்கொயர் டிரைவும் அடிக்கிறாரு, கவர் டிரைவும் அடிக்கிறாரு, ஆஃப் டிரைவும் அடிக்கிறாரு. நீங்க என்ன That's பண்ணுவானுங்க, not good. எதையும் பார்க்காம ஒரு செகண்ட் ஃப்ளோட்டிங் ஸ்லிப் நிக்கும் ஆஃப் பேக் ஆஃப் லென்த்னுவான். பேக் ஆஃப் லென்த் போட்டின்னா பின்னி எடுத்துருவாரு. ஸோ அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணோம், ஸ்லைட்லி ஒய்ட் ஆஃப் த கிரீஸ்ல வந்துட்டு ஸ்விங் இல்லைன்னா புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒரு ஆள் ஸ்விங் பண்ணார்னா ஈஸி உங்களுக்கு இந்த ஒய்ட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து உள்ள போடு. ஒரு ஷார்ட் மிட் விக்கெட் கேட்சிங்கு, ஒரு மிட் ஆன் ஒய்டரா வச்சுட்டு, ஒரு டீப் ஸ்கொயர்ல ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு ஒய்ட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து உள்ள ஸ்விங் ஆலையா, ஸ்விங் ஆலைன்னா கிராஸ் சீமை பிடிச்சி உள்ள போடு. அப்ப என்ன பண்ணுவாரு, இந்த பேட்டை வந்துட்டு இஸ் நாட் கெட்டிங் இட் க்ளோசர் டு த பேட்ஸ், ஃபேஸ் ஆஃப் த பேட்டை க்ளோஸ் பண்ணாம அப்படியே ஃபிளிக் அடிக்க பார்ப்பாரு. எங்க ஃபிளிக் அடிக்கிறாருன்னு பாருங்க, when you stray the ball on the pads ரபக்குன்னு ஃபிளிக் அடிப்பாரு, இல்லைன்னா அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து ஃபிளிக் அடிப்பாரு. The ball that is pitching slightly one stump line away from his eye line. இப்ப இப்படி இங்க இருக்கீங்கன்னா இதுதான் உங்களோட ஐ லைன், ரைட் ஹேண்டருங்க போது அங்க வந்துட்டு ஒரு ஸ்டம்ப் மேல உள்ள வர்ற பாலுனா there is always a chance. அதை என்ன பண்ணுவாரு, மிடான்ல டிரைவ் ஆட போவாரு, க்ளோஸ் டு ஃபேஸ் ஆஃப் த பேட்ல டிஃபென்ஸ் ஆட போகும்போது யூ கேன் ட்ரை அண்ட் பிரீச் த டிஃபென்ஸ் பிட்வீன் த பேட் அண்ட் பேட். அப்படித்தான் அவரை எடுக்க பார்க்கணுமே ஒழிய நான் என்ன பண்ணுவேன், ஸ்லிப்பே வைக்க மாட்டேன் சுப்மான் கில்லுக்கு. டெஸ்ட் கிரிக்கெட்ல வேற நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்லிப்பே வைக்காம திஸ் இஸ் வாட் ஐ வில் ட்ரை அண்ட் டூ அண்ட் ட்ரை அண்ட் கெட் ஹிம் அவுட் எல்பிடபிள்யூ அண்ட் போல்ட் அண்ட் ப்ராப்ளி கெட்டிங் காட் அட் ஷார்ட் மிட் விக்கெட். விக்கி ப்ளீஸ் ஆட் ஆன் இஃப் யூ வாண்ட் எனிதிங். எனக்கு இன்னொரு கொஸ்டின் பீடாக், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஜெனுவனா இன்ஸ்விங் போடுற போலர்ஸ் ரொம்ப 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 குறைவு. அதனால இவர் மட்டும் இல்ல, சுப்மன் கில் மட்டும் இல்ல, ப்ரிடாமினன்ட்லி நிறைய பேர் அவுட் ஸ்விங் தான் போடுவாங்க அண்ட் ஹை பேஸ்ல அவுட் ஸ்விங் தான் ஆகுது. நிறைய பேருக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் போலர்ஸ் நிறைய பேர் அவுட் ஸ்விங்ல தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் இவர் மட்டும் இல்ல, விராட் கோலியா இருக்கட்டும், சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும், ரிக்கி பாண்டிங்கா இருக்கட்டும், ஸ்டீவா, எல்லாருமே மார்க்வா ஃபார் தட் எக்ஸாம்பிள், தேர் ஆல் கிரேட் ஃபிளிக்கர்ஸ் ஆஃப் த பால். எல்லாருமே பயங்கரமா ஃபிளிக் அடிக்கக்கூடிய ஆள். ஏன்னா அந்த இன்ஸ்விங் போடுற ஆள் ஆசாமிங்க ரொம்ப கம்மி. அதனால இவங்களால வந்து எக்ஸ்டென்சிவா ரன், ஒரு 10,000 ரன்னுக்கு மேல ஒன் டே எல்லாம் அடிக்க முடியுதா? இதுதான் ரீசனா? நான் தான் சொல்றேனே உங்களுக்கு, பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப நான் வந்து சுப்மான் கிலுக்கு அகைன்ஸ்டா இருக்கேன், குஜராத் டைட்டன்ஸ் நாளைக்கு ஒரு ஐபிஎல் டீமோட ஒர்க் பண்றேன்னா இந்த பிளானை கொடுப்பேன். உடனே ஒருத்தன் என்ன சொல்லுவான், மை ஸ்ட்ரென்த் இஸ் அவுட் ஸ்விங்கர்னுவான். மை ஸ்ட்ரென்த் இஸ் அவுட் ஸ்விங்கர், கிவ் மீ a பிளான் அவுட் டு கெட் ஹிம் அவுட் இன் அவுட் ஸ்விங்கர். அவுட் ஸ்விங்கர் அவுட் பண்ண முடியாதுன்றேன், அப்புறம் நான் அவுட் ஸ்விங்கர் வந்து எனக்கு ஸ்ட்ரென்த்னா அதுக்குத்தான் உங்களுக்கு என்னன்னா கிராஸ் சீமை பிடிக்கணும். நீங்க சீமை பிடிச்சு போட்டீங்கன்னா சில சமயம் உங்களுக்கே தெரியாம நீங்க சொல்ற மாதிரி அவுட் ஸ்விங் ஆயிடும். அப்படி விட்டீங்கன்னா பிரிடாமினா இந்த ஃபிங்கரை வச்சு அடிச்சீங்கன்னா வெளியே போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒயிட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து கிராஸ் சீம் வச்சுன்னு 2 ஃபிங்கர்ஸையும் இப்படி வச்சு தள்ளினீங்கன்னா பால் ஒரு ஆங்கிள் உள்ள வரும். ஸ்விங் இல்லாம இருக்கலாம், ஒரு ஆங்கிள் பால் உள்ள வரும். பிகாஸ் யூ ஆர் யூசிங் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் யூசிங் த கிரீஸ், ஒயிட் ஆஃப் த கிரீஸ், ரெண்டாவது கிராஸ் சீம், மூணாவது 2 ஃபிங்கர்ஸ் வச்சு டுவர்ட்ஸ் பேட்ஸ்மேன் உள்ள தள்ளும் போது பால் வந்து இப்படி உள்ள வரும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு, ஷார்ட் ஃபைண்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு, டீப் ஸ்கொயர்ல கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு, ஷார்ட் மிட் விக்கெட் கேட்சிங் வச்சுட்டு, மிடான ஒய்டா வச்சுட்டு உள்ள போட்டு அவரோட ஆஃப் சைடு ஸ்கோரிங்கை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடுவேன். பிளாக் பண்ணிட்டு லெக் சைட்லயே அடிக்க வைப்பேன். இப்ப நான் சொல்ற பிளான் இது பண்ணா 2வது பால் அவுட் ஆயிடுவாரு அப்படி எல்லாம் கிடையாது. பட் அட்லீஸ்ட் வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ இஸ் ட்ரைங் டு டேக் தி ஸ்ட்ரென்த் அவுட் ஆஃப் சுப்மான் கில். இப்ப நிறைய பேர் எப்படி எனக்கு இது பண்ணுவான், இப்ப என்ன பண்ண மாட்டான், எனக்கு தாடி மீசையெல்லாம் நரைச்சிச்சு, வயசாச்சு, சரின்னுவான். ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி சொன்னா, இல்லப்பா எனக்கு உள்ள போட தெரியாது, வெளியே போட்டு அவனை எப்படி எடுக்கிறது, வீரேந்தர் சேவாக்கு வெளியில போடுவே, நீ என்ன ஆகும், வெளியில போட்டீங்கன்னா பால் வெளியே போகும் பவுண்டரி லைனை விட்டு. ஸோ சம்டைம்ஸ் அந்த அடாப்டபிலிட்டி, உடனே ஒரு சில அனலிஸ்ட்லாம் என்ன பண்ணுவான், இந்த பிளேயர் பெரிய பிளேயர் கேட்கறானோன்னா பதுங்கிடுவான். வெளியில போடுறீங்களா, இல்ல நிக்கும் பண்ணுவாரு, நீங்க ஒரு 4th ஸ்டெம்ப்ல போட்டீங்கன்னா நிக்கும் பண்ணுவாரு, இது இப்ப ஸ்வீப்பர் கவர் ஒண்ணு வச்சிருங்க, 5 பேரை உள்ள வச்சிருங்க, நிக்கும் பண்ணுவாரு அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் பீடா. மொஹாலில ஒரு மேட்ச் ஆடணும், பஞ்சாப் வந்து தமிழ்நாடுக்கு அகைன்ஸ்டா ஆடினாங்க, 250 ரன் அடிச்சாரு, நல்ல விக்கெட், இன்ஃபேக்ட் ரொம்ப நல்ல விக்கெட், 250 அடிச்சாரு.
போலிங் போட்டு கஷ்டப்பட்டவன் நான் சொல்றேன். எங்க போட்டாலும் லெக் சைட்ல அடிச்சாரு. வந்து இன்ஸ்விங் போட மாட்டோம், நானுமே பிரிடாமினன்ட்லி அவுட் ஸ்விங் போலர். இன்ஸ்விங் போடாத ஒரே காரணத்துக்காக அவரை ஏர்லியான எங்களால சேலஞ்ச் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் வைடரா போட்டு இப்படி அடிச்சாரு. கல்லியில ஒரு சான்ஸ் போச்சு, பட் ஆனா கேட்ச் கிடையாது, அது கேப்ல தான் போச்சு. அந்த ஒரு சான்ஸை தவிர 1.5 நாள் எங்களுக்கு சான்ஸே கொடுக்கல. 250 ரன் 250 அடிச்சு டயர்டாகி அப்புறம் சாய் கிஷோருக்கு இறங்கி வந்து ஸ்டம்பிங் ஆனாரு. சோ அதனால என்ன சொல்ல வரேன், அவ்வளோ டைம் இருக்கு அவருக்கு. ஒரே ஒரு பால் என்ன அவர் டிஸ்டர்ப் பண்ண முடியும்னா, அந்த ஜாக் பேக்கிங் ஒரு மாதிரி அந்த உடம்புக்கு வர லென்த் பால் கொஞ்சம் வெளியில போகுதுன்னா இப்படி அடிச்சு மேல கிளம்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கே தவிர அவுட் ஸ்விங் போடுற போலர்ஸுக்கு. மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி ஜெனுவனா அவுட் ஸ்விங் போட்டு விக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். மேடம் சாரி இன்டரப்ட் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஏன்னா 2 விஷயம் அவருக்கு என்ன இருக்குன்னா, லீன் பண்ணி கவர் டிரைவ் ஆட மாட்டார். லேட்டா பால அலோவ் பண்ணிட்டு ஆடுறதுனால நச்சுன்னு நிறைய நிறைய பேர் இந்த சில்லி ஷாட்ஸ் ஆடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஸ்லிப்ல பிச்சுன்னு போகும், இதுல தேர்ட் மேன்ல பிச்சுன்னு போகும், கல்லியில பிச்சுன்னு போகும். கரெக்ட். அந்த மாதிரி வந்துட்டு பேட்டை விட மாட்டார். வீரேந்தர் சேவாக் விடுவாரு பேட்டை. வீரேந்தர் சேவாக்காவது நீங்க ஒரு 2 ஸ்கொயர் கல்லி அதெல்லாம் வச்சு நிறைய பிளான் பண்ணி சேவாக் நிறைய எடுத்திருக்கோம் நாங்க சவுத் ஆப்பிரிக்கால, இல்லைன்னு சொல்லு, மல்டிபிள் பிளான்ஸ்ல எடுத்திருக்கோம். கில் எல்லாம் பாத்தீங்கன்னா டிசிப்ளினோட ஆடுறாள், நிறைய பாலை உள்ள அலோவ் பண்ணி டொங்கன்னு அடிப்பார் ஆஃப் சைட்ல இருக்கும் போது. அவரோட ஆஃப் சைடு இதை வந்து கட் பண்ணிட்டு லெக் சைட்ல அவரை ப்ரிடாமினா ஆட விட்டு, அதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை செட் பண்ணி தான் பண்ணுவேன்னு ஒழிய. ஒன்னே ஒன்று கத்துக்கோங்க, இப் சம்மன் வாண்ட்ஸ் டு பிகம் அன் அனலிஸ்ட் இன் லைஃப், டேட்டான்றது சாப்பாட்டுல ஒரு ஊறுகா மாதிரி தான். ஒரு லெவலுக்கு மேல அதை நான் கத்துக்கிட்டது, நான்லாம் அடி வாங்கி கத்துட்டு இருக்கேன். மைக்கேல் கிளார்க்க வச்சு 2 இன்னிங்ஸ் வச்சு செதச்சாரு பாருங்க. டபுள் 100 பிரிஸ்பேன்ல ஒரு 200. டபுள் 100, அடிலைட்ல ஒரு டபுள் 100. அழுகே வந்துருச்சு எனக்கு. ஏன்னா கேரி கஸ்டன் அவ்வளவு நல்ல ஒரு தட்டி கொடுத்தாரு. ஏய் நீ என்னப்பா பண்ணுவ, நீ பிளானை கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணல. இல்ல கேரி, என் பிளான் ஒர்க் ஆகல, சும்மா நான் திருப்பி மல்லு கட்ட விரும்பல, ஐ வில் கம் பேக் வித் ரிவர்ஸ் பிளான் அப்படின்னு. என்னன்னா உங்களுக்கு அப்ப அந்த சச் இன் பீக் ஃபார்ம், திஸ் பேட்டிங் சோ வெல், வாட் எவர் பிளான்ஸ் வி ஹவ் ட்ரைட் டு டு, தட் இஸ் பேஸ்ட் ஆன் த டேட்டா வாஸ் broken. அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இதுல 2 வழி இருக்கு. ஒரு வழி ஃபெயில் ஆச்சுன்னா 2வது வழி ஹாஸ் டு டேக் த டெக்னிக்கல் பாத்வே அப்படின்னு. அதை தான் பண்ணணும் அந்த பட்டிங் அனலிஸ்ட். அது 2 இது இருக்கணும். ஒன்னு டேட்டா, 2வது நீ கண்ணுல இருந்து என்ன பாக்குறேன்னு. திஸ் இஸ் த வாட் லிட்டில் ஐ நோ விக்கி, திஸ் இஸ் வாட் ஐ வில் டூ, திஸ் இஸ் வாட் ஐ வில் அப்ரோச். இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன் or else we can give a glittering finish on this game. Do you want to add, don't want to add anything? செம்ம கான்வர்சேஷன், இதை ஆட் பண்ணி நான் கெடுக்க விரும்பல. சூப்பர். எடுக்கிறது கிடையாது. யூ மேட் இட் பெட்டர், யூ மேட் இட் பெட்டர். ஐ ரேட் யுவர் நாலேஜ் ஹைலி. யூ ஆர் கோயிங் டு பி a very successful coach in future that no one can change. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிகாஸ் யூஆர் growing, யூஆர் லேர்னிங், யுவர் ஆட்டிடியூட் இஸ் வெரி குட். அந்த ஆட்டிடியூட் இல்லாம கத்துக்கணும்னு பாக்குறீங்க. ஒவ்வொரு எபிசோட் இங்க வரும்போது கத்துக்கணும்னு பாக்குறீங்க. ஸோ இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிலீஃப் வந்துருச்சு விக்கி அவங்களுக்கு. முந்தியெல்லாம் எப்படின்னா வேர்ல்டு கப்பா இவங்கெல்லாம் எதுக்கு இவங்க கம்பீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்ப அது போயிட்டு இவங்களால ஜெயிக்க முடியும். ஆஷனா என்ன சொன்னாரு, இந்த தடவை வந்து செமிஃபைனல் வர்றதே கஷ்டம் இந்தியாவுக்கு, அப்படி செமிஃபைனல் வந்தாலும் செமிஃபைனல் தாண்டது கஷ்டம். அவர் சொன்னது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் விச் இஸ் கரெக்ட். நான் எப்படி ஃபர்மா பிலீவ் பண்றேன்னா, இஃப் தே பீட் சவுத் ஆப்பிரிக்கா, தே ஆர் கோயிங் டு பீட் ஆஸ்திரேலியா ஆல்சோ. Some way or the other, that is what I'm feeling. They're going to beat South Africa, they're going to beat Australia, going to top the group, they're going to beat the second team from the group and go to final. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அப்படிங்கும்போது இந்தியா வெரி குட் சான்ஸ் ஆஃப் வின்னிங். அது இந்த மான்செஸ்டர் வந்து டெஃபினெட்லி there is something that will suit their batting, suit their bowling அப்படின்றதுனால சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல ஸ்ட்ரைக் பண்ணல அப்படின்னா they are going to concede that magical score of 170. Chasing it against a pitch is going to be dry, which is going to be hard, which is going to spin. With India's 12 overs of spin quartet is going to operate right from over 1. Spinners எடுத்தோடனே கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல is going to be tougher South Africa. எனக்கு தெரிஞ்ச எட்ஜ் 75 என்னன்னு தெரியல. இப்ப ஒரு 3 ODI 73-27 என்ன, இப்பயும் 73-27 ரொம்ப கஞ்சமான ஆளு. விக்கி வந்து மெச்சூர்டா இருக்காரு, 65-35. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சாங்கன்னா this group will be closed as far as the semi-finalists will be spotted. We wish all the very best to India. We wish all the very best to South Africa. We'll come back and do a detailed review on whether India has stepped their pathway to the last 4 or it is going to be a battle if they lose to South Africa. And we'll come back and do a detailed review with your 100% accurate Blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.